வணக்கம் நண்பர்களே. இந்துக்கள் வெளி திருமண உலகம் பதிப்பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி கூடி பாருங்கள், அண்ணாமலை காட்டமாக தான் சொல்லியிருக்காரு. எல்லாம் வந்து எதையோ உளருது. இப்போ இந்த திருமாவளம் எடுத்தால் மோடி அப்படி இப்படிங்கிற இந்தி கூட்டணி வரணும்னு சொல்கிறது. இந்த ஸ்டாலின் கூட எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாலின்கிட்ட இவர் சொல்லிட்டார், பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டார், இந்த மாதிரி மோடி தான் வருவார், அடக்கி வாசிக்கிங்க அப்படின்னு. ஏன்னா எல்லாம் பார்த்திங்கன்னா சாராயம் காய்ச்சறதுலேருந்து மித்து ட்ரக்குலேருந்து என்னென்னமோ பெண்கள், சிறு பெண்கள்லேருந்து எல்லாம் பாலியல் சம்மந்தப்பட்டது நடக்குது. ரவுடிகள் ராஜ் இந்த மாதிரி நிறையா நடக்குது. நிறைய மணல் கொள்ளை எல்லாமே இருக்குது. 60,000 கோடி சம்பாதிச்சாங்கன்னு துறைமுறை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஊழல் கூட சொல்ல முடியாது. மோடியை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அவர் பேசாங்க சொல்லிட்டார், அடக்கி வாசிக்க நல்லதில்லை. இப்போ என்னென்னா இவங்க தயவு ஒன்றும் மேலே தேவையில்லை. அது கிளியர் கட்டாக எல்லா பெரிய பெரிய டிவியும் சொல்லிட்டான். 370ங்கிறது அது ஏற்கனவே பார்லிமெண்ட்டில் சொன்னது. இப்போ என்னென்னா அவர் ஒரு பக்கம் காலி பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கார் திமுக. தேடினாலும் கிடைக்காது. இவன் போய் ஏற்கனவே டிஆர் பாலு கனிமொழிலாம் போய் அமித்ஷாட்டெலாம் பேசிகிட்டு இருந்தான். இப்போவும் மருமகன் கனிமொழிலாம் பேசுகிறாங்க. அவங்கவுங்க தேவைக்கு மறுபடியும் அந்த மாதிரி நடக்க போகுதா, இல்லை அவர் சொன்ன மாதிரி ரெடியாக இருக்கிறத இவங்க மேலே பாய போகுதா? இங்கே மட்டும் இல்லை, கெஜ்ரிவால் உள்ளதான் கட்சி உடைய போகுது. மம்தா இந்த சீட்டு வளைபடி வாங்க போகிறதில்ல. 20+ சீட்டு பிஜேபி தான் வரப்போகுது. மம்தா இனி இறங்கு முகம் ஆகும். 3 ட்ரிப் வந்தாச்சு. அது பலவித இஷ்யூஸ் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த திருமாவளவனே பாருங்கள், இப்போ வந்து சீட்டு டிஎம்கே கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இவங்க சரியாக புரிதல் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை அண்ணாமலை சொன்ன மாதிரி ஒரு 15+ டிக்கெட் வந்து சீட்டு பர்சன்டேஜ் ஈக்குவல் கொடுக்குறான் ஏடிஎம்கேக்கு பிஜேபி. அப்படி இருக்க சான்ஸ் இல்லைங்கிறாங்க. ஒருவேளை 30+ மேலே சில இடத்துல 35 கூட பிஜேபி போய் அது எப்படி வரும்னு தெரில. தென் மாவட்ட முக்குளத்துறை எதிர்ப்பும்போது எப்படி அங்கே 25% கொடுக்குறான்றது தெரியல ஏடிஎம்கேக்கு. ஸோ பர்சன்டேஜ் ஏறும், சீட்டு ஏறும். இதில் என்னென்னா இவர் வந்து இப்போ மந்திரி ஆனாலுமே இல்லை, இவர் வந்து தோப்பார்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. மார்ஜினில் கூட வின் பண்ணலாம். அப்போது ஏன் அப்படியே இருந்தாலும் இங்கே இருக்காருன்னா ராஜ்யசபா மூலியமாக எல்முருகன் எடுத்த மாதிரி எடுக்க முடியாது. மந்திரி ஒரு ஆனர் பண்ண முடியாது. 2.5 வருஷத்தில் யார் எப்படி கட்சியை வளர்ப்பா? அவ்வளோ பாடுபட்டுருக்கார். மந்திரியாக இருந்துன்னு தலைவராக இருக்கலாம். ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கோம், தெலுங்கானாவில் கிஷன் ரெட்டி இருந்தார். ஸோ அப்போது இன்னும் கொஞ்சம் வேகமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இவரோட இது யூஸ் ஆகும், நாலேஜு எங்கேயும் வேகமாக வளர்க்கலாம். ஸோ களை எடுத்துருவார், இளைஞரை பூரா மாற்றிடுவார். சீனியர் பூரா சொல்லிட்டார், நீங்கள் ஃப்ரீயான்னு கொடுத்து ஆட சொல்லிட்டாங்க டெல்லியில். ஏன்னா அப்போ தான் 26 களமாட முடியும். ஏன்னா விஜய் சீமானோட சேர்றது பெரிய ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போகும்போது இந்த சீட்டு மாறுன்றாங்க. அதாவது 4 சீட்டு 3 சீட்டு பிஜேபி, 0 to 1 ஏடிஎம்கே அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது 30க்குள்ளேயே மாறிடும். 30, 20, 25 தொகுதி ஒரு வேளை ஏடிஎம்கே வருது. ஆனால் ஏடிஎம்கே வந்து ஒன்றுமே செய்யலையே. அந்த கூட்டணி இன்டாக்டாக இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. யங்ஸ்டர்ஸ் பூரா இந்த பக்கம் தான் இருக்கான். அது பார்ப்போம், நாளைக்கு ரிசல்ட் வர ஆரம்பிக்கும். 12 மணிக்குள்ளே ஓரளவுக்கு தெரியும். அப்படி அதிமுகவில் முடிஞ்சு போச்சு. இப்போ ஏடிஎம்கேலேருந்து பல பேர் ஏக்நாத் சிண்டேகள் பிஜேபி பக்கம் வர சான்ஸ் இருக்குது. சிறிய கட்சிகள் வாசல் உட்பட பிஜேபியில் சேர்க்க சொல்லிட்டாங்க. இது போக இன்னும் பல இங்கே வந்து உதயநிதினால் சீனியர்கள் அதிருப்தி இருக்கனால திருச்சியை சேர்ந்த அமைச்சர் கூட ஏக்நாத் சிண்டே மாதிரி உருவாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இன்னொரு விஷயம் இருக்குது. அவர் வந்து இந்த வைகோ பையன் அன்றைக்கும் சரியாக வேலை செய்யலை, அப்படி இவர் வேலை செய்யாமல் தோற்று போனால் யாராக இருந்தாலும் விடமாட்டேன்னு சொல்லியிருந்தார். யாரா பிடிக்கிறது அப்படி யோசிச்சா அப்படி அந்த மந்திரி சீனியர் திருச்சி சேர்ந்த அவர். அப்போது யாரை பிடிக்கிறது? ஒய்ஃபு பிடிக்கவும் முடியாது. ஏன்னா வேறு ஒரு மினிஸ்டர்கிட்ட ஸ்டாலின் ஒய்ஃபு, ஏன்னா உதயநிதியோட ஃப்ரெண்டு அந்த மந்திரி. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவர் வந்து உடனே என்ன சொல்லிட்டார் தடாலடியாக, இன்றைக்கி ஏதோ கருணாநிதி பிறந்தனாலாம் நான் சிலை வைக்கிறேன் 2000 சிலை, அப்படி இருக்கிற சிலையவே காலி பண்ண சொல்லி கோர்ட்டு சொல்லிட்டு இருக்கு. விவரம் கேட்டுன்னு இருந்தாங்க. மணி சிலை வைக்கிறேன். அதுக்கு என்னென்னா அப்படி சொன்னால் ஸ்டாலின் கொஞ்சம் கூலாகிடுவார் அப்படின்றதுக்காக. இந்த சிலை வச்ச கதைக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, மாயாவதி உத்தரப்பிரதேசில் கட்சி சின்னம் யானை சின்னத்தை முக்கு வச்சு இன்றைக்கி கட்சி அழிஞ்சு போச்சு. ஸோ இது ஏக்நாத் சிண்டே மட்டும் இல்லை, அவர் சிலை வைக்கிறாங்க வைக்கலையும். அப்புறம்
அழிவின் விளிம்பு தான் இதெல்லாம். ஏடிஎம்கே அழிஞ்சது, திமுக அழியும். ஏன்னா மோடி, அமித்ஷா சாதாரண ஆள் கிடையாது. பத்தாவதுக்கு இப்போது அண்ணாமலை எங்கே முட்டுச்சதை நிறுத்திடுவார் திமுக. ஏன்னா அவ்வளோ ஊழல் இருக்குது, அவ்வளோ அலிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு அண்ணாமலை பிறந்த நாள், அதோட பல நல்ல செய்திகள் வரும். திராவிடங்கள் ஒளியும் விளிம்பில் வந்து கொண்டு இருக்கிறது. அதான் வந்துருச்சு வச்சுக்கலாம். ஸோ பார்ப்போம். நன்றி. ஜெயஹிந்த்.